பரலத்தில் இருக்கிறாங்க பிதாவே, உன் நாம ஆசீர்வதிப்பதாக. பிதாவே, இந்த நாளை குத்துவ நன்றி பிதாவே. உடுப்பு குத்துவ நன்றி பிதாவே. பிதாவே, உங்கள் ஆவிக்குரிய வகையில் வளர உதவி செய்யும் பிதாவே. பிதாவே, அறிவு ஞானத்தை கொடுங்க பிதாவே. படிப்பு கொடுங்க பிதாவே. சோதனை வந்து ரட்சிங்க பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் கேட்குறேன் நான். சரி, நம்ம எவ்விதமான மக்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 6:17 சொல்றாரு, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த கொரிந்தியர் மக்கள் எதை கேட்கல, எதை யாரை மதிக்கல. தேவனிடத்தில் அன்பு கூறுறனா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும் நம்ம பார்த்துருக்கோம். கற்பனைகள் பாரமானது இல்லைன்னு இயேசு சொல்றாரு இல்லையா? என் சுமை லகுவாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். இதை என்னிடத்துல ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றார். சரி, 2 கொரிந்தியர் 6:17 ஆனபடியால் கொரிந்திய சகோதரர்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு பதிலாக என்ன செஞ்சிட்டாங்கன்னா அசுத்தமானதை தொட்டுட்டு இருக்காங்கன்ற. அசுத்தம் அப்படின்னா என்னது? தேவனுடைய பிரமாணத்திற்கு விரோதமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 6:17 அது தேவனுக்கு பிரியமா இல்லை, ஃபவுல். அது என்ன? அபத்தமான காரியம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்றாரு, அது எத்தனை பேர் கேட்குறாங்க? ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படியணும்? கர்த்தருடைய வார்த்தையே நாம் ஏன் கீழ்ப்படியணும்? 2 கொரிந்தியர் 6:17. சரி, தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ளணும் அப்படின்னா இந்த இடத்துல அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு வரணும், அவர்களிருந்து பிரிந்து இருக்கணும் என்பதை காணப்படும். உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரிவினை இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. தேவனுக்கும் நமக்கும் பிரிவினையா? எது தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது? பாவம்தான் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த பாவம் மிகவும் அசுத்தமான காரியங்கள். சரி, இங்க அசுத்தமானதா இருக்கிறது யார் இருக்கிறார்? உலகத்திலும் அன்பு கூறுகிறவர்கள். இங்க பாருங்க, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மத்தேயு 13:45 சொல்றாரு, மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை எடுக்கிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விளையுதலதை ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறார். அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவர்களை கூடைகளிலே சேர்த்து ஆகாதவைகளோ எரிந்து போடுகிறார்கள். இப்படியோ உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து. சரிங்க, பார்க்குறோம் முத்து ஒரு நல்லது. எப்படின்னா, முத்து பார்க்குறோம், அது நலமாக இருக்குது. ஒரு முத்து நல்ல முத்தை காண்றாரு. அது பரலோக ராஜ்யமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பா இருக்குன்னு சொல்கிறார். ஏன்னா அதற்காக, அந்த முத்துக்காக அவனுக்கு உண்டான யாவையும் இழந்து என்ன செய்கிறான்?
அந்த முத்தை வாங்கி அதை என்ன செய்கிறான், வியாபாரம் பண்ணுறான். சொல்கிறாரு, ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான், வாங்குறான். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்குறோம்னா, பரலோக ராஜ்யமும் முத்துக்கு சமமாக இருக்குன்னா நமக்கு உண்டான யாவையும் விற்று லாஸ் பண்ணி, அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் கடலில் தூக்கி போடுறாங்க இல்லையா, போடும் பொழுது போட்டு அந்த மீன்களை எல்லாம் வாரிக்கொள்வதற்கான வலைக்கு ஒப்பாக இருக்குன்ற. நல்லது இல்லை மீன், அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்த்து. ஒரு புது சாப்டர் இங்கே தான் சொல்கிறாரு, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அது என்ன செய்கிறாருன்னா, அந்த பரலோக ராஜ்யத்தில் ஒரு நிறைவு இருக்குது, அதை அறிந்து கொள்வதற்கான ஒரு நிறைவு இருக்குது, தேவனை அறிந்து கொள்வதற்கான ஒரு கற்பனை இருக்குது. அதாவது என்ன, என்னைத்தானே நான் வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டியது இருக்கு, நான் பின்தொடர வேண்டியது இருக்கு. நாம் பார்க்குறோம், முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டியது இருக்கிறது. சொல்ற, நல்லவைகளை கூடையிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுகிறார்கள். ஆகாதது அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாதது, அவங்கள என்ன செய்யலாம், புதுப்பிக்க கூடாதவர்களாக, கீழ்ப்படியாத மக்களாக இருக்கிறாங்க. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து, அவங்க எப்போ பிரிந்து போறாங்க, பொல்லாதவர்கள் எப்போ பிரிந்து போறாங்க, முடிவில். நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து, பொல்லாதவர்கள் என்ன செய்யறாங்க, பிரிச்சிடுறாங்க. அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பருக்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பும் இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களே என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். இப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்த வைகளில் உபதேசிக்கப்படுகிற தோன்றின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொள்கிறார், வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். இயேசு இந்த ஓமையை சொல்லி முடித்த பின்பு அவ்விடமிட்டு தம் வளர்ந்த ஊரிலே வந்து அவருடனே ஜப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர்களுக்கு இந்த ஞானமும் பலத்தை செய்கையும்படி எப்படி வந்தது? நேற்று ஆச்சரியப்பட்டாங்கல்ல, எப்படிப்பட்ட பலத்தை செய்கை, எப்படிப்பட்ட தேவ வார்த்தைகளை போதிக்கிறாரு, இப்படிப்பட்ட அற்புதங்கள் யார் செய்ய முடியும்? தேவன் ஒருவரோடு இல்லாமல் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாது. சரி, எப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக இருக்கிறாங்க? அந்த அக்கிரமக்காரர்கள் எவ்விதமாக, ஏன் அவர்களிடத்திலே தேவன் கிரியை செய்யாமல் இருக்கிறார்? நம்ம தொடர்ந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, தேவனுடைய கற்பனைகளை, தேவனை அறியும் அறிவை அவங்க பற்றி கொள்ள அவர்களுக்கு மனமில்லை என்று பார்க்கிறோம். இந்த பாருங்க 19:19 தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி? அவர் சிருஷ்டிகர் என்பதை, அவரை நாம் கனம் செய்ய வேண்டும் என்பது, அவருடைய கற்பனைகள் எல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும் என்பது சொல்றார். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்.
இது தேவனே அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காருன்னா காண்பித்திருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார்னு பார்க்குறோம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவன் சிருஷ்டிகர் என்பது அவங்க என்ன செய்யல, தேவனை மகிமைப்படுத்தலை. சரி, இங்க பெருமையானது ஒருவருக்கு இருக்குமானால் தேவனானவர் என்ன செய்கிறாரா, தாழ்த்துறேன் அப்படின்ற. இங்க பாருங்க, இங்க ஒரு பெருமை ஒருத்தருக்கு இருக்கு. எசேக்கியேல் புஸ்தகம் 32:2 மனுபுத்திரனான நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்திற்கு ஒப்பானவன். நீ பெரு தண்ணீர்களிலே முதலை போல இருந்து உன் நதிகளின் எலும்பு உன் கால்களிலே தண்ணீர்களை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பி விட்டாய். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது, நான் வெகு ஜன கூட்டத்தை கொண்டு உன்மேல் என் வலையை வீசுவேன். அவர்கள் என் வயலின் உன்னை முழுத்து கொள்வார்கள். உன்னை தரையிலே போட்டு விடுவேன். நான் உன்னை வெட்ட வெளியில் எரிந்துவிட்டு ஆகாயத்து பறவைகள் எல்லாம் உன்மேல் இறங்க பண்ணி பூமியினில் மிருகங்களையும் உன்மேல் திருப்தி ஆக்கி உன் சதையை பர்வதங்களின் மேலே போட்டு உன் உடலினே பள்ளத்தாக்குகளை நிரப்பி. இது எப்படி, இது பார்வோனை குறித்து தேவன் சொல்றாரு. சரி, இப்போ அவங்களுக்கு எகிப்தியர் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை இருக்கும் தேசத்தை குறித்து. தேவனானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒருவரை தாழ்த்த முடியும், ஒருவரை உயர்த்த முடியும். ஒரு தேசத்தை உயர்த்த முடியும், ஒரு தேசத்தை தாழ்த்த முடியும். யாரு? உண்டாக்கினவர். அவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. சொல்றாரு, அவர் தான் கர்த்தராகிய நானேன்ற எப்பவுமே. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்ன நாம் பார்க்கிறோம். வெகு ஜன கூட்டத்தை கொண்டு உன்மேல் என் வலையை வீசுவேன். எதற்காக பார்வோன் மேல வீசுறாரு அப்படின்னா, தேவனுடைய கிரியைகளை செய்வதற்கு அவருக்கு போதுமான ஞானம் இல்லை. அதை உணர்ந்து கொள்ள முடியல. யார் உணர்ந்திருக்கிறா? இதை நான் கட்டின மகாபாபிலோன்னாரு. உடனே போயிட்டு புல்ல மேய்றார், வெளியின் மிருகங்களை போல். சரி, இங்க நிறைய ராஜாக்கள் பார்க்குறோம். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை எடுத்துட்டாரு. தேவனுக்காக பயன்படுத்த வேண்டிய அந்த பாத்திரங்களை எடுத்து என்ன செஞ்சிட்டாரா, அவரு மறுமனையாட்டிகளோடு அவங்க என்ன செய்யறாங்க, பார்ட்டி கொண்டாடுறாங்க. அது எதுக்காக? பெருமை. தேவன் சொல்றாரு, இந்த ராத்திரியிலே உன் ராஜ்யம் எடுத்துக்கொள்ளப்படும். எதுக்கு? பெருமை. தேவனை மகிமைப்படுத்தாத ஒரு இருதயமானது எப்படி இருக்கிறது பார்வோனுக்கு? நான் சொல்றாரு, நான் வெகு ஜன கூட்டத்தோடு உன்மேல் என் வலையை வீசுவேன். அவர் சொல்றாரு, அவரை என்ன செய்யறாரா, அவரை பிரித்தெடுக்கப்பட்ட அந்த கூட்டத்தை அந்த ஜனத்தின் மேலே, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன் மேலே என்ன செய்யறாரா, வீசுறார். அவன் வெளியின் மிருகங்கள் அவனை தின்னும். எவ்வளோ பெருமையா இருந்தா தேவன் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுக்கிறார் பாருங்க. சரி, நம்ம 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் புஸ்தகம் சரி 2 கொரிந்தியர் புஸ்தகம்
6:17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அசுத்தம் என்பது அவருடைய பார்வையில என்னவா இருக்கிறது? அவருடைய பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருப்பதை தான் நாம பார்க்கிறோம். சரி, இங்க ஏசாயா 52:10 எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவைகள் எல்லாம் தமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். இஸ்ரவேலர்கள் எங்கிருந்து ரட்சிக்கப்பட்டாங்க? வெளியிருந்து. அவங்க அதிகமாக தேவனை மீறி, தேவனுடைய பிரமாணத்தை மீறி, அவருடைய கற்பனைகளை மீறி நடப்பதுனால என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் அங்கே பஞ்சம் உண்டாக்குனார். நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன செஞ்சார்? இஸ்ரவேலர்களுக்கு பஞ்சம் உண்டாக்கி எகிப்துக்கு புறப்பட செஞ்சார். அங்கே 12 கோத்திரங்களும் போனாங்க. அங்கே என்ன செஞ்சாங்க? அங்கே பழுகி பெருக வச்சார் தேவன். அங்கே இங்கே யோசேப்பை அறியாத ஒரு தேவன், ஒரு பார்வன் வந்தார். அவங்களை ஒடுக்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இங்கே தேவனுடைய விருப்பம் அவங்கள என்ன செய்கிறாங்க? அவங்க மிகவும் உபத்திரவத்திற்கு உள்ளாக தேவன் தான் செய்கிறார். தேவனுடைய மிகப்பெரிய பலத்தை அவர்கள் கண்டார்களா? கண்டார்கள். அங்கே அடையாளத்தை காமிச்சாரு, அற்புதத்தை செய்தார். இருந்தாலும் சிவந்த சமுத்திரம் 2ஆக பிரிந்தது. எல்லாவற்றையும் கண்டாங்க. இருந்தாலும் என்ன செய்யல? தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இல்லை. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லையில் உள்ளவைகள் எல்லாரும் தமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். இஸ்ரவேலர்களுக்கு செய்த எல்லா செயல்களும் புறஜாதிகளும் காண்றாங்க. இப்போ தேவனை மகிமைப்படுத்துவதை புறஜாதிகளும் இப்ப காண்றாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா, இங்க ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க? எகிப்துல இல்ல, இங்க இப்ப என்ன செய்யறாங்க? சிறையிருப்புல இருக்கிறாங்க. எகிப்து மட்டும் கிடையாது, அவங்க அடிமையா இருந்து பாபிலோன்ல அடிமையா இருந்திருக்காங்க. சொல்றாரு, புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் இருந்து புறப்படுங்கள், உங்கள் சுத்திகரிங்கள். சரி, அவங்களை எப்படி சுத்திகரிக்கணும்? எப்படின்னா, அவங்க புறப்பட்டு அசுத்தமானதை தொடக்கூடாது. சரி, இங்க பாவங்களுக்கு உடன்படாமல் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்? வெளிப்படுத்தல் 18:4 பின்பும் வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவர்களுக்கு நேரிடும் வாதைகளிலே அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவைகளை விட்டு வெளியே வாருங்கள். தொடர்ந்து அவர் சொல்லிட்டே இருக்காரு இல்லையா? இப்போதுலேருந்து எப்பொழுதும் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை கூட அசுத்தமானதை தொடக்கூடாது என்றுதான் தேவன் என்ன செய்கிறார் என்றால் விரும்புகிறார். அசுத்தமானது என்றால் அவர் பிரமாணம் சொல்லுது, உலகமானது மிகவும் பாவத்தில், நீதி இல்லாததில், இரக்கம் இல்லாததில், பரிசுத்தம் இல்லாததில் இருக்கிறது. அன்பில் அவங்க வளரல. தொடர்ந்து அவர்கள் எல்லோரும் என்ன செய்யல? தேவனை காணல. அவர்கள் தேவனிடமாக திரும்பும் பொழுது, நெகேமியா திரும்பும் பொழுது அவருடைய வார்த்தை அங்க கேட்கப்பட்டதா? கண்டிப்பா. அவர்கள் எதற்காக திரும்பணும் அப்படின்னா,
பாவத்தை விட்டு நீதிக்காக, அக்கிரமம் செய்கிற பாதையிலிருந்து நீதியை செய்கிற பாதையில் தேவனை அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தங்களுடைய கைகளை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. அவர் தேவனுடைய ஞானத்திற்காக திரும்ப வேண்டியது இருக்கிறது. ஏசாயா 64:6 சொல்றாரு, நாங்கள் அனைவரும் தீட்டு உள்ளவர்களைப் போல இருக்கிறோம். ஏன் அப்படி தீட்டுனா, பிரமாணத்தை செய்யும் பொழுது இல்லையா, அது தீட்டு கிடையாது. இப்போ பிரமாணத்தை செய்யாமல் அசுத்தமானதை தொடும் பொழுது பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் தீட்டு. நாங்கள் அனைவரும் தீட்டு உள்ளவர்களைப் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் கற்களை போல எங்கள் அடித்து கொள்ள போகிறது. இங்க யாரு அழுக்கான கந்த? ஒரு நீதிமானா? அப்படி இல்லை. நீதிமான் அழுக்கான கந்தை கிடையாது. அசுத்தமானவர்கள் தான் அழுக்கான கந்தை. நாங்கள் அனைவரும் தீட்டு உள்ளவர்களைப் போல இருக்கிறோம். தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனுடைய நீதியை செய்யறாங்க அப்படின்னா அழுக்கான கந்தையா? அவங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கானதா? தேவனுடைய பார்வையில் அப்படி இருக்கா? அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அனைவரும் தீட்டு உள்ளவர்களைப் போல் இருக்கிறோம். ஏன்னா அவங்க பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆயிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்க? சிறையிருப்புல இருக்கிறாங்க. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்குள்ள கந்தையை போல் இருக்கிறது. யாருடைய நீதி அழுக்கான கந்தை? சொல்றாரு ஒருத்தர். யார் அவரு? கிருபை உபதேசத்தை விரும்பக்கூடிய ஒரு மக்கள், ஒரு மனுஷன். மார்ட்டின் லூத்தர் கூட அப்படிதான். இங்க பாருங்க, அவங்களுடைய நீதி வேணா என்னவா இருக்கலாம்? அழுக்கான கந்தையை போல் இருக்கலாம். ஆனா தேவனை மகிமைப்படுத்தி தேவனை அவர்கள் காணுவார்களானால், அவருடைய பாதையை அவரு போதிப்பாரானால் அப்படி இல்லை. தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றதான். சரி, தேவன் யாருடைய பாதையை அறிந்திருக்கார்? கேள்வி என்ன அப்படின்னா, நீதியை செய்கிறதுனால ஒருத்தர் என்ன போதிக்கிறாங்க அப்படின்னா, நீதிமான்களுடைய நீதி அழுக்கான கந்தையை போல் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. சங்கீதம் 1:6 அவங்க தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். இப்போ யார் உயர்ந்தவர்? மனுஷனா தேவனா? மனுஷன வழி அவனுடைய பார்வைக்கு செம்மையாக தோன்றும், ஆனால் அவனுடைய வழியை நிறுத்தி பார்க்கிறது யார்? கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். அப்போ நீதிமான் யாரு? இப்போ நீதிமான் எதை அறிந்திருக்கிறான்? அப்போ நீதிமான் தேவனுடைய ஞானத்தை அறிந்திருக்கிறான். நீதிமானுடைய வழியை தேவன் அறிந்திருக்கிறார்.
இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு துரோகம் செய்தாங்க, பாவம் செஞ்சாங்க, அசுத்தமானதை தொட்டாங்க. தேவனுக்கு பிடிக்கல, அவங்கள என்ன செஞ்சிட்டார், வெளியே ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ கூட துன்மார்க்கர்கள், தேவனுடைய பாதையை அறியாதவர்கள் என்ன செய்கிறாங்க, தவறு செய்யலாம். ஆனால் நீதிமானுடைய வழியை தேவன் பார்க்கிறாருன்னு சொல்கிறார். சங்கீதம் 34:19, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஒரு நீதிமான் கர்த்தருக்கு தேவனுக்கு நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக துன்பப்படுறான், அநேகமாக இருக்குன்னு சொல்கிறார். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சரி, தேவன் துன்மார்க்கன் சாவதே விரும்பல அப்படின்னா, நீதிமான் துன்பப்படுவது அவர் விரும்புகிறது இல்லை. எந்த ஒரு கிரியையும் யாருக்கு விரோதமாக இருக்கும்? இப்போ நான் நீதியை செஞ்சேன்னா எனக்கு நீதியின்படியாக தேவன் எனக்கு என்ன செய்கிறார், நன்மை கொடுக்கிறார். இங்க சங்கீதம் 34:21 சொல்றாரு, தீமையை துன்மார்க்கரை கொல்லும், நீதிமானை பார்க்கிறவர்கள் குற்றவாளிகளை தீமையை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பார்க்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரனின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்வார், அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. இப்போ தேவனுடைய நீதிகளை செய்கிற ஒவ்வொரு மனுஷரும் பொல்லாதவர்களா? இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறவர் நீதி உள்ளவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். சரி, நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, யாருடைய நீதி அழுக்கான கந்தையாக இருக்கிறது? தேவனை காண்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்களா? நீதிமொழிகள் 12:27, நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதியின் பாதையில ஜீவன் உண்டு. அது என்ன நீதியின் பாதை? அந்த பாதையை யாரு கண்டுபிடிக்கிறா? யாருக்கு அந்த நீதியின் பாதை தெரியும்? சரி, அந்த வழியை தான் தேவனானவர் நமக்கு கொடுத்திருக்கார். சரி, எத்தனை பேர் ஜீவனுடைய அந்த வழியை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க இந்திய தினம்? நிறைய இயேசு சொல்றாரு, நிறைய பேர் என்ன செய்யும், ஜீவனிலே பிரவேசிக்க செய்தாலும் விரும்பினாலும் ஆனால் கூடாமல் போகும்ன்ற. தேவனுடைய நன்மையை காணாமல் அவங்க அசுத்தமானதை தொடுகிறதுனாலே தேவன் என்ன செஞ்சிட்டார்? இஸ்ரவேலர்கள் மிகப்பெரிய உதாரணத்திற்கு இருக்கிறாங்க. உபாகமம் 1:39 பார்க்கலாம். இங்க என்ன நாம் பார்க்கிறோம் அப்படின்னா, உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதிலே பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்தி அவனை அதை இஸ்ரவேலர்களுக்கு சுதந்திரமாய் பங்கிடுவான். கொள்ளையானவர்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையும்
இந்த நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதிலே பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஏன்னா தேவனானவர் இவர்களுக்கு தருவேன் என்று சொன்ன அந்த அந்த காரியங்கள் ஏன் கொடுக்காமல் போயிட்டாரு? ஏன்னா அவங்க தேவனுக்கு முன்பாக முறையிடுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம என்ன செய்யறோம்? நன்மையை செய்வதை பார்க்கலும் அவங்க தீமையை அதிகமாக விரும்புறாங்க. சரி, அவங்களே ஒத்துக்கிறாங்க, அவங்க கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யறோம்னு சொல்லி. 40 நீங்களே திரும்பி கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்தரத்திற்கு பிரயாணப்பட்டு போனீர்கள் என்றார். அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணினோம் என்று சொல்லி, நீங்கள் யாவரும் உங்கள் யுத்தங்களை தரித்து கொண்டு மலையின் மேலே ஏற ஆயத்தமாய் இருக்கிறீர்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போட படிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் நடுவே இரேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். இப்போ அவங்க புறப்படுவதற்கு, மலையின் மேல் ஏறுவதற்கு எல்லாம் ஃபுல்லா ஆயத்தமா இருக்கிறாங்க. அங்க போவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. யாரு? மனுஷன் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க, ஆயத்தப்படுத்திக்கிறாங்க எல்லாத்தையும். ஆனால் சொல்றாரு, கர்த்தர் அவங்க போவதற்கான ஒரு வழிவாசலை திறக்கவில்லை. இங்க ஒரு மனுஷன் யோசுவா தான் இங்க என்ன இருக்கிறாரு? போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களே செவி கொடாமலும் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். அவங்க போறதுக்கு ரொம்ப ஆர்வமாகறாங்க. நன்மையை செய்வதை பார்க்கிலும் தீமையை அதிகமா விரும்புறாங்க. தேவனானவர் சொல்றாரு. சரி, ஆனா நீங்க போக மாட்டீங்க. இங்க சொல்றாரு, உங்க பிள்ளைகள் தான் போன்றாரு. கொல்லவே கொல்லுவேன் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தையையும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளையும் அதிலே பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இப்ப இஸ்ரவேலை காணும் பொழுது எது அவங்களுக்கு விரோதமாக இருந்துச்சு? கர்த்தருக்கும் அவர்களுக்கும் விரோதமாக இருந்த காரியங்கள் பாவமே. அவங்க நன்மையை செய்வதை பார்க்கலும் தீமையை அதிகமாக விரும்புறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அங்க போவதில்லைன்ட்ட. சரி, நன்மை என்றால் எது நன்மை? அவருடைய பிரமாணத்தின்படி செய்வது நன்மையா? அவர் கட்டளையின்படி செய்வது நன்மையா? அவர் கட்டளையை அன்பு கூறுவது நன்மையா? அப்போ நம்ம பார்க்கிறோம், அவருடைய வேலைப்பாடு எல்லாம் அழுக்கான கந்தையா? இல்லை.
இங்க பாருங்க, நீதியை செய்கிறவன் யாராலே உறுதிப்பட்டவனாக இருக்கிறார் சொல்றாங்க. சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தராலே உறுதிப்படும், அவனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையிலே அவனை தாங்குகிறார். நல்ல மனுஷனுடைய நடைகை கர்த்தராலே உறுதிப்படும். நம்ம நல்லது அப்படின்னா அவருடைய பிரமாணத்தை செய்வது, அவர் என்ன செய்தாரோ அதை நாம் பார்க்கிறவர்கள் தான் நல்லவர்கள் என்பதாக பார்க்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட நல்லவர்கள் இருக்கிறாங்களா? நல்ல வழியை விரும்புகிறாங்களா? கர்த்தராலே உறுதிப்பட்ட கூடிய அந்த வழிகளிலே நடக்கிறாங்களா? ஞானத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒருபோதும் உங்களை என்ன செய்யறது கைவிடுதில்லை. சொல்றேன். நீதிமொழிகள் 4:2. நான் உனக்கு நற்போதகத்தை தருவேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையுமான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எப்படி பிரியமா இருந்தாரு அப்படின்னா, அவரை நன்மை செய்து தீமையை வெறுத்தார், நீதியை எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 11:23 நீதிமானுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்குடைய நம்பிக்கையே கோபாக்கனையை முடியும். கோபாக்கனை யாருக்குரியது, அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்றாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து நல்ல மனுஷனுடைய செய்கை கர்த்தராலே உறுதிப்படும். சரி, எத்தனை பேர் பூரணத்தில் நடக்கக்கூடிய மனம் இருக்கிறது? தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம், ஏனெனில் ஒரு தரம் பிரவேசிப்போமாப்படும், பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும்
தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் மேல் பலன் கொண்டும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தங்கள் மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இவங்க தேவனுடைய வழிகளை அறிந்திருக்கிறாங்க, நன்மை செய்ய அறிந்திருக்கிறாங்க. ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க? தேவனுடைய நன்மைகளையும் இனிவரும் உலகத்தின் மேல் பலன் உள்ளவங்களும் ருசி பார்த்தும் என்ன செஞ்சிட்டாங்க? மறுபடியும் மறுதளிச்சிட்டாங்க. அவங்க உலகத்தின் இச்சைக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய வழியை மறந்துட்டாங்களாம். அசுத்தமானதை தொடராங்கன்றார். அவங்க நீதியின் வழிகள் இல்லைன்றார். தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக இருந்தவர்கள் அவங்க என்ன செய்யிட்டாங்க? அதை முயற்சி செய்யலைன்றார். அவங்க பாவம் செய்கிறாங்க. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தங்கள் மறுபடியும் சிலுவையிலே அறைந்து என்ன செஞ்சு அறைய முடியும்? சரி, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் மன விருப்பமான பாவத்தை செய்கிறாங்கன்ற. நன்மை செய்கிறதற்கு அவங்க என்ன செய்யல? அவங்களுடைய செவியை சாய்க்கல, இருதயத்தை சாய்க்கல. தேவனுடைய நல்வார்த்தையும் முழுமையான வார்த்தையை அறிந்து இனிவரும் உலகத்தின் மேல் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மறுபடியும் அந்த கேட்டுக்கூறிய அந்த நடக்கையை, அந்த அசுத்தமான நடக்கையை, தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாமலும் போயிட்டாங்க. அவங்க புதுப்பிக்கிறதுக்கு கூடாத காரியம் சொல்ற. அவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு? திருப்பி நன்மை செய்ய வேண்டியது இருக்கு, நன்மையை பார்க்க வேண்டியது இருக்கு, நன்மையில நடக்க வேண்டியது இருக்கிறது. சரி, தேவன் எப்படிப்பட்ட பலிகளின் மேலே பிரியமா இருக்கிறார்? அசுத்தமானதா சொல்றது எபிரேயர் 13:16 சொல்ற, அன்றையும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் சொல்றாங்க. யாரு? இஸ்ரவேலில் நடத்தின இஸ்ரவேலர்களுடைய மூப்பர்கள் எல்லாம் அவர்களை மோசம் போக்கிட்டாங்க. இதமான சொற்களை சொல்லிட்டாங்க. கடினமா பேசினா அவங்க என்ன செய்யறது இல்லை? செவி கொடுக்கறது இல்லை. அதனால மெதுவான உத்தரவு கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை ஆத்துமாக்களுக்காக உத்தரவு பண்ணுகிறவர்களாய் விழித்து இருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களை கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. நாம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? கீழ்ப்படிய வேண்டியது இருக்கு. சரி, அவங்க விழித்திருந்து அவங்க என்ன செய்கிறாங்க? தேவனுடைய நன்மையை போதிக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். நன்மையை அறிந்து கொள்வதற்கு ஏற்றவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, நாம் தேவனோடு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். நன்மை செய்யவும் தானம் தர்மம் செய்யவும் நம்ம எபிரேயர் 13:16 சொல்லப்பட்டதை நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது.
கற்பனையின் பொருள் என்ன? 1 தீமோத்தேயு 1:5. கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயம், நல் மனசாட்சியும், மாயமற்ற விசுவாசமும், பிறக்கும் அன்பு. என்ன சொல்லுங்க? கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம், நல் மனசாட்சியும், மாயமற்ற விசுவாசமும், பிறக்கும் அன்பு. பாருங்க, இவைகளில் சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். வீண் பேச்சு, அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கு. ஆனாலும் அவங்க தேவனை மகிமைப்படுத்தாமலும் அவருடைய நன்மையிலே பயிற்சி செய்யாமலும் இருந்துட்டு என்ன செஞ்சிட்டாங்களா? அவங்க தொடர்ந்து வீணான பேச்சுக்கு இடம் கொடுக்கறாங்க. யாரு அவங்க? அவங்க மாயக்காரர்கள் சொல்றார். யாரு அவங்க? மாயக்காரர்கள். அப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க? முன்னாடி மேல சொன்னது போல கற்பனையின் பொருள் என்னன்னு தெரியுதா அவங்களுக்கு? சுத்தமான மனசாட்சி, இருதயம் அவங்ககிட்ட இருக்கா? அதெல்லாம் நோக்காம வீணாய் தேவனை தேடுறாங்கன்னு சொல்ற. நாமும் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களா இராமல் தேவனை தேடுவோமாக. ஜெபம் செய்து கடந்து சொல்லும். பரலோகத்திலே வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்காக கொடுத்த உங்க இரக்கத்திற்காக நன்றி. தொடர்ந்து உங்க அன்பிலே நிலைத்திருக்க உங்களுடைய கற்பனைகளை கைக்கொள்ள உதவி செய்யும். இந்த நாளை கூட எங்களுக்காக தந்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி. எங்களை சோதனையிலிருந்து ரட்சியும், போகும்போது வரும்போது பாதுகாத்து கொள்ளும். எங்களுக்கு உங்கள் நன்மையை தாரும் தேவனே. உங்களுடைய நன்மையும் உங்கள் இரக்கத்தையும் உங்களுடைய கற்பனைகளையும் நாங்கள் அசுத்தமானதை தொடாமலும் நீதி உள்ளவர்களாக இருந்து அன்புள்ளவர்களாக இருந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யும். உங்கள் சித்தமானால் தொடர்ந்து உங்கள் வேத வாக்கியங்களை கைக்கொள்ள, சகோதரனும் கைக்கொள்ள, இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் பிதாவை. தொடர்ந்து உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும். குமாரன் இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. சோத்திரம்.